யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போடுறதா இருந்தால் அது ஷார்ட்ஸாக இருந்தாலும் இல்லை பெரிய வீடியோவாக இருந்தாலுமே அந்த வீடியோவை எப்பயுமே எடுத்ததும் பப்ளிக்கில் போடாதீங்க. எதுக்காக பப்ளிக்கில் போடக்கூடாதுன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் போடுற வீடியோக்களில் ஏதேனும் தவறான விஷயங்கள் இருந்ததுன்னா, அதாவது குழந்தைகளை பற்றியோ இல்லை இளைஞர்களை பற்றியோ ஒரு மதுவை பற்றியோ ஏதாவது தவறான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்களை பார் பண்ணுறதுக்கு உங்களுடைய சேனலை பிளாக் பண்ணுறதுக்கான உரிமை யூடியூப்க்கு இருக்குது. சப்போஸ் நீங்கள் பப்ளிக்கில் அந்த வீடியோவை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா வீடியோவை 2 பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ கம்ப்ளைண்ட் ஆயிரும். இல்லை சப்போஸ் வேற ஒருத்தரோட வீடியோவை நீங்கள் எடுத்து போட்டிருந்தீங்கன்னா கூட அவங்க உரிமைக்கு வரும்போது உங்களுடைய சேனல் பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இந்த மாதிரியான காரணங்களுக்காக எப்பயுமே உங்களுடைய வீடியோ எந்த வீடியோவாக இருந்தாலுமே அதை ஓப்பன்லேயோ பப்ளிக்லேயோ நீங்கள் போடக்கூடாது. அப்படி பப்ளிக்கில் போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணால் சேஃப்டி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, பப்ளிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இருக்கும், இல்லை அன்லிஸ்ட் இருக்கும். இந்த அன்லிஸ்ட்டில் வீடியோவை போட்டுட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் கழித்து உங்களுடைய வீடியோவை அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் கேட்கும். அந்த டைமிங்கும் டேட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டைமிங் டேட்டுக்குள்ளே நீங்கள் அந்த வீடியோவில் ஏதேனும் தவறு இருக்கா, கம்ப்ளைண்ட் யாரும் பண்ணியிருக்காங்களா, இல்லை காப்பிரைட்ஸ் கிளைம் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அன்லிஸ்டட் வேணாம், தனியாக அந்த வீடியோ 2 நாள் கழிச்சோ இல்லை 1 வாரம் கழிச்சோ நான் போஸ்ட் பண்ணிக்கலாம்னா சேஃப்டியாக ப்ரைவேட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அந்த ப்ரைவேட்டுக்குள்ளேயும் அன்லிஸ்டட்லேயும் இருக்க வரைக்கும் உங்களுடைய வீடியோவை பப்ளிக் பண்ணாத வரைக்கும் உங்களுடைய சேனல் பிளாக் ஆகாது. சப்போஸ் நீங்கள் போடுற வீடியோவில் தவறான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ பப்ளிக் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேனலை லாக் பண்ணுறதுக்கோ இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு நிறையா இருக்கும். இனிமேல் இந்த தவறை எப்பயும் செய்யாதீங்க. ஒன்று அன்லிஸ்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைவேட்டில் வச்சுக்கோங்க.